அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மெட்டீரியலோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அலுமினியம் ஷீட் எடுத்துட்டு அதில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது ட்ரில் ஆகும், இல்லை அலுமினியத்துக்கு பதிலாக வேற ஏதாவது மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணால் அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்லை என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ சில முக்கியமான மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் மெட்டீரியல்னு குறிப்பிடுறத நீங்கள் ஒரு காப்பராவோ அலுமினியமாவோ இந்த மாதிரி எதா வேணா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. நான் பொதுவாக மெட்டீரியல் அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். ஒரு மெட்டீரியல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை அது எவ்வளோ தூரம் தாங்குதோ அதுதான் அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் டேபிள் மேலே நான் ஒரு 20 கிலோ வைக்கிறேன். அந்த 20 கிலோக்கு மேலே போகும்போது அது பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த கிளாஸ் டேபிளோட ஸ்ட்ரென்த் நம்ம 20 கிலோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் லோட பொறுத்தும் மாறுபடும். அதாவது நான் ஒரு டேபிள் மேல 20 கிலோ வைக்கிறதுக்கும் ஒரு ஹேமர் எடுத்து அது மேல அடிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் லோட் டைப் ஆஃப் வித்தியாசம் ஆகுது இல்லையா, அதை பொறுத்தும் ஸ்ட்ரென்த் மாறுபடும். செகண்ட் எலாஸ்டிசிட்டி, தேர்டு பிளாஸ்டிசிட்டி. இந்த எலாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டி இது ரெண்டுத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி ஒரு மெட்டீரியல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அதோட லென்த்தோ ஷேப்போ சேஞ்ச் ஆகும் இல்லையா, மறுபடியும் நம்ம அந்த ஃபோர்ஸ் அந்த மெட்டீரியல் இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அது பழைய நிலைமைக்கே வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது பழைய நிலைமைக்கு வரல அப்படின்னா, நம்ம கொடுத்த லோடுனால அது இம்பாக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது பிளாஸ்டிசிட்டி. ஃபோர்த் பிரிட்டில்னஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ். ஒரு கிளாஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அது குறிப்பிட்ட லோடுக்கு மேல பிரேக் ஆகும், எந்தவித சிக்னிஃபிகன்ட் டிஃபார்மேஷனும் இல்லாம. அதாவது அது பிரேக் ஆக போகுது அப்படின்னு தெரியாமலே சடனா பிரேக் ஆகும் இல்லையா, அதுதான் அந்த பிரிட்டில்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஸ்டிஃப்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அயன் ராடு அப்புறம் அலுமினியம் ராடு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். 5 நியூட்டன் ஃபோர்ஸ்ல நான் ரெண்டுத்தையுமே வளைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அலுமினியம் ராடு உங்களுக்கு நல்லாவே வளையும், அயன் ராடு வளைஞ்சிருக்காது. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டிஃப்னஸ் அயன் ராட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் டக்டிலிட்டி. ஒரு மெட்டீரியலை நம்மளால ஒரு தின் ஒயராவோ இல்ல ஒரு மெட்டீரியலை ரெண்டு சைடு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது அது ஒரு நெக் மாதிரியான ஒரு ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகும். அப்படி அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நம்ம டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செவன்த் மேல்லிபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கோல்டோ அலுமினியமோ இந்த மாதிரி ஒரு கோல்டு பாரை எடுத்துட்டு அதை ஒரு தின் ஷீட் மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ காப்பர் அலுமினியம்லாம் நம்மளால ஷீட் மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளால ஷீட் மாதிரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுல மேலிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். எய்த் டஃப்னஸ். இப்போ ஒரு மெட்டீரியல்ல நம்ம ஒரு இம்பாக்ட் லோட கொடுக்குறோம். அதாவது ஒரு ஹேமர் எடுத்து நம்ம ஃபோர்ஸா அடிக்கும் போது எந்த அளவுக்கு உடையாம தாங்குது, எவ்வளவு ஷாக்கா வைப்ரேஷன் இந்த மாதிரிலாம் தாங்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டஃப்னஸ் நம்ம சொல்லுவோம். நைன்த் ஹார்ட்னஸ். இப்போ ஹார்ட்னஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமண்ட். இப்போ டைமண்டை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அது ஒரு கிரெயின் பண்ணாலோ அதை வியர் ஸ்கிராச்சிங் இந்த மாதிரிலாம் அதிகமாக ஆகாது, அதை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வியர் ஸ்கிராச்சஸ் கட்டிங் இந்த மாதிரிலாம் ரெசிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கட்டிங் டூல் இதெல்லாம் மேக் பண்ணுறப்ப ஹார்ட்னஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி அதிகமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டபிலிட்டி, மெஷினபிலிட்டி, கேஸ்டபிலிட்டி. அது பேர்லேயே இருக்கிற மாதிரி இப்போ வெல்டபிலிட்டி அப்படின்னா ஒரு மெட்டீரியலை வெல்டு பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வெல்டபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். கேஸ்டபிலிட்டிங்கிறது ஒரு மெட்டீரியலை உருக்கி அதை கேஸ்டிங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுல கேஸ்டபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதே ஒரு மெட்டீரியலை நம்மளால மெஷினிங், டர்னிங்கோ நர்லிங்கோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா அதுல மெஷினபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. எந்த தேவைக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது. நெக்ஸ்ட் ஒரு மெட்டீரியல்ல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அது எந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுல ஒரு முக்கியமான டெஸ்ட் தான் டென்சில் டெஸ்ட்ங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமன் எடுத்துக்கிறேன், ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ரெண்டு சைடும் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் பொழுது மைல்டு ஸ்டீல் ஒரு டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி உள்ளது. ரெண்டு சைடு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது அது ஒரு நெக் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் ஆகும்.
இப்போ அது எந்தெந்த லோடு கொடுக்கும்போது எப்படிலாம் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத ஒரு XY கிராஃப் போட்டுட்டு அதில் வந்து மார்க் பண்ணுவாங்க. எக்ஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒய்ல வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்பெசிமனுக்கு நம்ம ரெண்டு சைடும் ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அந்த கிராஃப்ல வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த மைல்டு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், ABCDEFன்னு. இப்போ இதுல ஓலேருந்து ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டான லைனா வந்து இருக்கும். ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஹூக்ஸ் லா படி ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸ்ட்ரெயினும் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கே வந்துடும். இப்போ ஏலேருந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, பி பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வரும். பிக்கு மேலே போகும்போது அது வந்து பிளாஸ்டிசிட்டி, அதாவது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் வந்து இந்த லென்த் வந்து சேஞ்சஸ் இருக்கும், பிளாஸ்டிசிட்டி தன்மைக்கு போகும். அதை தான் வந்து நம்ம எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிலேருந்து சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சி அப்படிங்கிறது வந்து நம்ம ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிலேருந்து டி அப்படிங்கிறது வந்து ஒரு சடனான டிராப் இருக்கும். மைல்டு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு சடனான டிராப் இருக்கும். டிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம லோவர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டிலேருந்து ஈங்கிற பாயிண்ட் வந்து கிராஜுவலா அதோட கிராஸ் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இலேருந்து எஃப்க்கு போகும். இலேருந்து எஃப் வந்து அந்த நெக் மாதிரியான ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி எஃப் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து அந்த ஸ்பெசிமன் வந்து பிரேக் ஆகிடும், அந்த மைல்டு ஸ்டீல் வந்து பிரேக் ஆகும். இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா எந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு மெட்டீரியலை கரெக்டான இடத்துல எந்த மாதிரி லோட் கொடுத்தா எப்படி யூஸ் ஆகும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ஒரு டூல்ஸை மேக் பண்ணுறோம்னா அதுக்கு ஹார்ட்னஸான மெட்டீரியலாக எப்படி யூஸ் பண்ணணும், எந்த காம்பினேஷன் வந்து அந்த மெட்டலை உருவாக்கணும், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயம் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், அதே சமயம் பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.